Hi viewers, welcome to Ambi Samir Ulagam. நான் தான் உங்க அம்பிகா ஹேமந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடியது என்னன்னா இஞ்சி சட்னி. எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருள் என்னங்கறத வரிசையா பாத்துறலாமாங்க. இப்போதான் இந்த சேனலை பத்தி நோட் பண்றீங்களா? ப்ளீஸ் அம்பி சமையல் உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சீவன இஞ்சி ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். நல்லா மண்ணு போக கழுவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் சீவோம் இல்லைங்களா, அதில் வச்சு சீவிருக்கேன். ஸோ தட் நமக்கு எண்ணெயில் வதக்கும் போது சீக்கிரம் வதங்கிடும். இது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது கூட ஒரு 5-6 வெந்தயம். இது சும்மா டேஸ்ட்டுக்கு தான். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதே மாதிரி 4லேருந்து 5 வரமிளகா. நான் இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் காரம் வேணா 2 மிளகா வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு, அதாவது கொட்டைப்பாக்கு அளவுக்கான புளி. கடாய் காய வச்சுட்டு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்காங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் நிறம் மாறுற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கடுகு, வெந்தயம், கூடவே இந்த கருவேப்பிலை, அது கூடவே இந்த வரமிளகா, புளி, இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக இஞ்சி, இப்போ இஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வதங்கிச்சு. இந்த பதம் போதும் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தோணும். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் உங்களுக்கு இஞ்சியில் இருக்க அந்த ஒரு கசப்பு தன்மையும் ஒரு காரத்தன்மையும் கொஞ்சம் குறையும். இல்லைன்னா ரொம்ப கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம அரைக்கணும். அரைக்கும்போது கொஞ்சமாக வெல்லமும் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிக்கணும். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு சும்மா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், சட்னிக்கு தேவையான அளவுக்கான உப்பு. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படி வீடே வந்து கமகமன் வாசனையா இருக்கு அந்த இஞ்சியோட வாசனை. இஞ்சி சட்னி பார்த்தீங்கன்னா வாய் கோளாறு, அதே மாதிரி பித்தம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பணியாரம், ஊத்தப்பம் எல்லாத்துக்கூடயும் சர்வ் பண்ணலாம். பொங்கலோட நல்லாயிருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சி நீங்கள் பச்சடி மாதிரியும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஆரம்பிச்சதும் தெரியல, முடிச்சதும் தெரியல, அவ்வளோ குயிக்காக பண்ணிட்டோம். பேச்சுலர்ஸில் இருந்து நமக்கு காலையில் உடனடியாக பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது.